இடையில பாட்டு போட்டேன்னா இந்த போட்ட துண்டு கட் பண்ணிடுவாங்க. இது ஒன் கண்டென்ட் எல்லாத்துக்கும் தெரியாது. மைசெட்டுக்காரவங்களுக்கு சினிமா பாட்டு கலந்துச்சுன்னா யூடியூப்பில் போகாது. அந்த வீடியோ பெயிலட் ஆயிரும். மறுமைனே உங்கள் அன்புக்கு உங்கள் பாதம் தொட்டு நன்றி. ஓனர் யாருப்பா? கொஞ்சம் ஏன்னா மைசெட்டுக்கு முன்னாடி ஒத்துங்க. அப்போ மானாமர கடை அடப்படா எங்கே எடுக்க போயிருக்காங்க? போதும் போதும், நீ யாரும் கேட்கக்கூடாது, யூடியூப்லாம் கேட்கக்கூடாது. ஆ என் பிளாக்கில் சரக்கு வாங்க தரான்டா, ஏசிப்பாரா. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான பொன்னாடை போத்தி என்னை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் வேதியரந்தல் கிராம பொதுமக்களுக்கும் அன்பு இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த முக்கியஸ்தருக்கு தான் அந்த வேதனையெல்லாம் தெரியும். ஊரை ஒன்று சேர்த்து நம்ம திருவிழா கும்பிடணும், நம்ம ஐயனாரை கும்பிடணும். கூட்டம் போடும்போதே நிறைய பிரச்சனைலாம் வரும். கூட்டம் போடும்போதே நம்ம நாடாக வேணாம், முண்டமாக ஆடுறது மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வாண்டு இளைஞர்லாம் சொல்லுவேன். கராட்டம் போடுங்க, பொம்பளைக்கு சிறு தொப்புலாக இருக்கணும்ன்றுவேன். இதெல்லாம் நடக்கும். ஆடலும் பாடல் போடுங்க, அப்போத்தான் எச்சி ஊறும், நீர் கசிவு ஏற்படும், எல்லாமே நீ சொல்லுவேன். அதில் பூரா அந்த இது வேணாம், இந்த இது வேணாம், இது எதுக்கு செலவுன்ட்டுவேன். அன்னதானம் போடும்போது கூட சுரக்காய் போடுவோம்ட்டுவேன். முட்டைக்கோசு போடும்போது பருப்பு வேணாம்ட்டுவேன். நாளைக்கு காலையில் கணக்கு பார்க்கும்போதே சின்ன பையன் எந்திரிச்சு கேட்பேன், டீ செலவு எப்படி 8000 வரும், நாடக கொட்டாய்க்கு யார் எந்த ரேட்டு கொடுத்தா. அதனால் பெரியவர்கள் விழா கமிட்டிக்கு தான் தெரியும் இந்த வேதனையும் இந்த விழாவை நடத்தக்கூடிய கஷ்டம். அவர்கள் பாதத்தை எம்கேஆர் வணங்குறேன். கமிட்டியே இல்லாமல் பேசியிருக்கேன் பாரு. விழா கமிட்டி இருக்கீங்களா? கை தூக்கலாம். நீ தானே ஊருக்காரங்க நினச்சி நீ எதுக்கு அங்கே வர? அந்த ரூமில் கசி வருது இங்கே. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான எங்களுடைய பாசத்துக்காக டூலர் பைக் எடுத்து ஒரு நாடகம் பார்க்க வர்றது எப்படி 800 ரூபா செலவாகும். வண்டிக்கு பெட்ரோல் போடணும், உனக்கு பெட்ரோல் போடணும், புரோட்டா சாப்பிடணும், பாயில் ஆம்லேட் சாப்பிட்ணும், துணைக்கு ஆள் பிடிக்கணும். இருட்டு நேரத்தில் அவன் தண்ணியை போட்டு எங்கிட்ட படுத்தா கிளச்சி தூக்கிட்டு போகணும். அவன் பொண்டாட்டி உன்னை வையன் எந்த எடுவட்டவையை கூட்டு போனானோ விளக்க மாதத்தை அடிப்போம்னு. என் புருஷனை எவனா ஊற்றி விட்டு கருத்துட்டுவேன். என்னமோ இவன் வாயில் பின்னால் வச்சு ஊற்றுனது மாதிரி அவனா தண்ணியை குடிச்சிடுவேன். என்னென்னு கேட்டால் அழகிறதேன் ஊற்றி விட்டேன். ஆமாம், பள்ளிக்கூடத்து வாத்தியாரை அடித்தவொடனே ஒருத்தனை கேட்பார், ஏன்டா அடித்தேன்? நான் ஒன்றுமே செய்யலை சார். இது சொல்கிறது தானே. ஆனால் நல்லவன் என்றைக்குமே பழியை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து தான் ஆக வேண்டும். இன்றைக்கி சொல்கிறேன், தண்ணி அடிக்கிறியா சிம்படுங்காமல் பிஞ்சக்காட்டில் போய் உட்காந்து தண்ணியை அடிச்சுட்டு சைடிஸ் இல்லைன்னா பழைய விட்டியை கூட மோந்து பார்த்துட்டு போ. சி கிடையாது, ஏஐ கூட்டு சேர்ந்து தண்ணி அடிக்காது. அது என்னைக்கு ஆபத்தில் வரும். அந்த பிரிப்பேடு கேம் விளையாண்டு வராங்க. என்ன கண்டுக்கிறவே இல்லை. என்ன நீயா நானா ப்ரோக்ராம் விஜய் டிவியில் அடுத்த வருஷம் நான் போகணும். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற 3 தங்கங்கள் என் அன்பு தம்பி வெளிநாட்டிலே பணிபுரிந்து இன்றைக்கி காவல்துறைக்கு பெரும் ஒத்துழைப்பாக இருப்பது ஊர்காவல் படை. அதிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற 3 பேருமே ராமநாதபுரம் மாவட்டம் தான். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாமுள்ள கண்டிலாம் தங்கப்பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்த தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பாத்தினூர் அருகாமல் உள்ள கீழ கொடுமுலர் அன்பு தம்பி கனி அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, சாண்டம் போட்டுக்கான வச்சிருக்கிய. என்ன பூ யூடியூப் பேர்? கிராமிய கலைக்கூடம் யூடியூப் சேனல். அன்பு தம்பி பேர் என்னப்பு? தங்கவேல். அருமை அருமை. மண்ணை கிளச்சிட்டியாடா. ஸ்டாண்டை நல்லா போட்டு உட்காந்து எடுக்க வேண்டியதானப்பா. அடுத்து நீ வாங்கிடணும். வாங்கி நல்லா குடும்பத்தை காப்பாற்றணும். இரவு பகல் பாராமல் உழைச்சா தாண்டா முன்னேற முடியும். படுத்துக்கிட்டே கிடந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்த்துக்கள். அவனுக்கு கைதட்டு கொடுங்க பிள்ளைக்கு. ஆமாம், அடுத்து நாம் ஆக்கும்போது மேலே உட்காந்துருக்க மொட்டை மாடியில் ட்ரோன் போட்டு எடுக்கணும்னு தங்கப்பாண்டி ட்ரோன் கேமரா வாங்கிட்டு வந்து முதல் நாடகத்துக்கு ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். புளிய மரத்தில் போய் தொங்கி வாங்குறவ ஓட்டு இழுத்துக்கிட்டேன்டா. அதில் அந்நியாரத்தில் ஒருத்தன் டொங்காசு கூட மேலே ஏறி உட்காந்துருக்கேன். அவன் வெதரில் வெட்டி ரத்தமான ரத்தம் இல்லை, நீ பிதுக்கு மருந்து ஓட்டு மயிரை பிடுங்குற மாதிரி பார்ப்பேன். ஏன்னா தாய்மார்களை தான் அது மாதிரி வீட்டுக்காரனுடைய துணிமணிலாம் துவைக்க முடியாது. ஸோ பரிப்பேட்டாக ஒரு கசடு இருக்காது. எல்லாத்தையும் துவைக்கிறியாத்த அந்த சட்டியை துவைக்காத, அதை கவக்கம் போல் எடுத்து ஹோட்டலில் காய போடு. இந்த சட்டிக்குள்ளே பேண்டை போய் கழுவாமல் சட்டியை போட்டு ஊற வச்சா முறையாக கதுமோ. ஸோ அன்றைக்கெல்லாம் ஒரு பொம்பளை சர்பேஸில் போட்டு ஊற வச்சது அதை தூக்கிட்டு போயிட்டாங்க 108. புரிசியா 7 நாளாக கருது வண்டியில் ஓடினவே கலட்டவே இல்லையா. கொண்டு வந்து ஊற வச்சிருக்கு. அவிய வாட அடித்தவனே தலை வெட்டி அதுக்கு சட்டியில் முட்டி 2 தையல். இது என்னத்தை சொல்
மைசெட் ஆளுகள்லாம் அப்படித்தான் மருமையெல்லாம் 13 நாளாக கலட்டல. நானும் அப்படித்தான் சேம்டியும். என்னத்த இதில் என்னத்த சொன்னேன்? ஜோக்குன்னா நான் எங்கேயோ வருது ஜோக்கு. ஏன் ஜோக்கு? நான்லாம் சட்டியே போடுறதில்ல. அப்படியாப்பா? கொஞ்சம் ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு அனுப்பிவிடு பாய். நாளைக்கு சேட்டை சோப்போம், நாளைக்கு கருதரை பொறுத்துனா. எதடா சொல்கிற உதுத்த முண்டை? இங்கே வாரு, எவன் கூடி கட்டான் சரி, என்னை மண்ணெண்ணை கொண்டுக்கிட்ட ஊரில் வீசினான் சரி, நீ வெத்தலை 3.5 கிலோ 4 கிலோ என்னமோ செம்புரியம் குட்டி அகத்தி கொலையை தின்றது மாதிரி எவன் கூடிய கிடக்கு இந்த கப்ளிங் மண்டை வச்சிருக்கியோ. நீயாவது பரவாயில்ல, நாரதர் வேஷம் போடுற என் நண்பன் தான் அவன் எவனோ சிங்கப்பூர்லேருந்து போனோட சொல்லியிருக்கேன். கோழி பீயும் தேனையும் குழச்சிட்டு போட்டால் மசுறு வளர்ந்துருமுன்னு அதை போட்டுக்கிட்டு முண்டை இப்போ 10 வந்துடுறேன். குழியாக பொண்ணு வந்து சலம் புதுக்குன்னே 1/2 லிட்டரு தொலைஞ்சு போக. ஒரே ஒரு விஷயம், மண்டையில் மசுறு இல்லை என்று கவலைப்பட வேண்டாம். மசுறு ஒரு மனிதனுக்கு உதிர்கிறது என்றால் அவன் அறிவிலே சாதித்து கொண்டு இருக்கிறான் என்ற அர்த்தம். கை தட்டலாம், மசுறு இல்லாத ஆளெல்லாம் கம்பெனி பண்ணலாம். பொம்பளை ஆளுகள் அதே மாதிரி தாத்தா, அந்த ஹேர் ஆயில் இந்த கிரிமை போட்ட இம்புட்டு வளருது அம்புட்டு வளருன்னு கடைசியில் மொட்டை தலையோட தெரிவேன். அதெல்லாம் செய்யவே கூடாது. இருக்கிற மசுரை வச்சு கோளாரா சீவு. நீ வேர்த்து விறுவிறுத்து கருவை காட்டெலாம் போயிட்டு வந்து சீப்பை போட்டு சீவுன்னா 1/2 கிலோ மசுறு கிடக்கும் வீட்டுக்குள்ளே. பொம்பளை ஆளுக்கு அந்த வரும்போது யாராவது நல்ல நீளமாக ஒரு பொம்பளை போயிடக்கூடாது. மசுரை போயிடும் பேசுங்க. உங்களுக்கு மசுரை பற்றியா? அவள் அப்படிப்பா அந்த மண் வாடை. அவள் ஊர் கரம்பையில் வேலை ஆக்குறதுனால அது கலப்பிக்கிட்டு வளரும். மசுருக்கா கரம்பை? ஆம்பளை பையில் ஊர் அதே தான். இந்த கணேஜ் பையில் போடுறான்லாம் இருப்பியே. கணேஜ் போல் ஓடும்போது ஒருத்தன் இங்கன்னு ஒத்துருச்சுன்னா அவன் வந்து ஐடியா சொல்லுவேன். மேலே வைங்க, மூக்கில் வைங்க, கபட்டுக்குள்ளே வைங்க. கபட்டில் வச்சுன்னா தீன்னு பிடிக்க நல்லா ஓடலாம். இவன் அதுலேயும் சொல்லுவேன், கணேஜ் போயில் போடக்கூடாது, செருப்பு அடிச்சு போடுவேன். புளி போய் தலாணி மாதிரி இருக்கும், புச்சு புச்சுன்னு இருக்கேன். எல்லாமே கட்ட வழக்கம் தானே. யார் இருந்தா நல்லது சொல்ல ஆள் இருக்க. படிக்கிற வயல்கள்லாம் தம்பி தவறான கண்ணோட்டத்தில் போகக்கூடாது. காலங்கள் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. இளைஞர்கள் ஒரு தவறு பண்ணால் அந்த இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது தம்பிகளாம். இவன் டீச்சர்கிட்டே லவ் லெட்டர் கொடுக்குறவங்க இவங்கெல்லாம். அதே உண்மை. அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பெருந்தகை ஒரு சில பேர் இன்றைக்கி அதிகமாக தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. சொல்கிற கட்டாயத்தில் எம்கேஆர் தமிழன் சொல்லுவேன், பயப்பட மாட்டேன் யாருக்குமே. பெத்த தாய் தகப்பெண் நம்பி அனுப்புறது பள்ளிக்கூடத்துக்குங்கய்யா. ஒரு சில வாத்தியாரத்தையும் சொல்கிறேன். அங்கே போய் பார்த்துட்டா பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்கிட்ட பாலியல் வன்கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீனா எப்படி இன்னும் என்ன பண்ணுறீங்க? இன்னும் அடுத்த 2 வருஷத்துல வீட்டில் படித்த மட்டும்தான் பிள்ளை ஊட்டிக்கு பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலம் வந்துடும். எப்படி வரும்? பேப்பரில் பார்க்குறோமா இல்லையா பங்காளி? நீங்கள் சொல்லுங்கள். ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் பொம்பளை பிள்ளைய குறைஞ்சி போச்சு. 25 வருஷத்துக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளை வரந்தால் நம்ம எல்லா ஏரியாவிலும் கள்ளிப்பாலை கொடுத்து கொள்வாங்களாம். பொம்பளை பிள்ளை பார்த்துச்சுன்னா அந்த மருமகளுக்கு மாமியா டெய்லி வில்லியாக நிற்கும். பொம்பளை பிள்ளை பார்த்துட்டு அவள் வாரி எவ்வளோ திம்முறா சீரியல் பார்க்குறா. பொம்பளை பிள்ளை உன்னை போட்டு என்ன நக்குச்சு? பொம்பளை பிள்ளை தானையா? எங்கள் ஆத்தா முத்துவலின்னு ஒரு பொம்பளை பிள்ளை தான் எங்கள் ஆத்தா. அது இல்லைன்னா எம்கேஆர்னு ஒரு பப்புன்னு உங்கள் மத்தியில் நிற்க மாட்டேன். பொம்பளை பிள்ளை என்பது என் தங்கப்பாண்டி முருகனுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளை, எனக்கு எல்லாத்துக்கும் என் பிள்ளையே தான். அதுக்கு இருந்ததுனால தான் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ராசிடா. அதுக்கு தாண்ட நாளைக்கு தண்ணியை மோந்து கொடுத்து நீ தூக்கத்தோடு போனால் கூட எப்பா படுங்கப்பா, நான் யார் வராமல் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு காப்பி ஓடவா சுடு தண்ணி போடவா காலை அமைக்கி விடப்பான்னு சொல்கிறது பொம்பளை பிள்ளை தான்டா. ஆம்பளை போய் வந்து தண்ணி மோந்து கொடுன்னா வச்ச தண்ணியை எத்துவேன். என்னடா கண்டாலும் பண்ண உனக்கு தூக்க முட்டுவேன். வெதரில் பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? புடச்சிச்சுன்னா 800 ரூபா கேட்குறேன் ஆப்ரேஷன் பண்ணேன். இந்த வெதர்னா கொட்டையானே. ஏன் லைட் அடித்து கிளச்சி பார்த்துட்டு வா. ஓ வேலை மசாலா தான் பாரு. நானே யோசிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். காமெடியை பூரா நீ வர தீ வச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு போடுற ஓடு உனக்கு கிண்ணுண்டா அதிர்ச்சி ஆவ. உலகத்திலே எத்தனை ஏழை வாழையை காப்பாற்ற அன்னை தெரசா கூட ஒரு பெண். தெரசா இல்லை என்றால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உலகத்திலேயே இத்தனை அநாத ஆசிரமம் ஆரம்பித்திருக்காளுக்கு அதுக்கு அடிக்கல் நாட்டதே அன்னை தெரசா தான். மறக்கக்கூடாது. பொம்பளை பிள்ளை தான் இன்றைக்கி முக்கிய ஆத்தா. நீங்கள்லாம் இருக்கணும். ஏன்னா நீங்கள்லாம் இருக்க என்னத்தை சொல்ல, இன்னும் கோளாறாக போலைங்கத்தான். புருஷன் என்ன வேலைக்கு போகிறாரோ அவன் போல நீ லோனை வாங்கி வை. மிக்சிக்கெலாம் லோனை கேட்டுக்கிட்டு இருக்கா அன்றைக்கி ஒரு பொம்பளை. இதை வச்சுட்டு 800 ரூபா உடுப்பியெல்லாம் லோன் இருக்கா? வீடு வண்டி ஹிண்டி அம்புட்டி லோன் வாங்கி வைக்கிது. ஊருக்குள்ளே ஒரு ஆள் பேண்ட் ஷர்ட்டோடு வந்தால் பொம்பளை பூரா பேசுகிறேன். ஏன் பிரியா ஒரு ஆள் பூஜா இருக்கேன் காரில் லோனா என்ன லோன்னு கேளுங்கட்டி.
அவனை சுற்றி எவ்வளோ தருவியே 5 லட்சமா வாரம் எவ்வளோ கட்டணும் உங்கள் கம்பெனி எங்கன்னு இருக்குது. அவன் அழுதுட்டேன். பாதகத்தி மாலில் நான் கருது வண்டி ஓனர், வயக்காடு தொழிதா பதியுதான்னு பார்க்க வந்தவன் நாசமாக போக. கருது வண்டி ஓனர் அவனே கடை வாங்கி மிஷினை வாங்கி இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா எல்லாமே சிந்திச்சு பார்க்கணும். இந்த உலகத்திலே நல்லது மட்டும் சொல்ல நாட்டிலே ஆளுகள் குறைவு. ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா அந்த வண்டிக்கு வந்துட்டு எவ்வளோடா, நான் ஹீரோ ஹோண்டா வச்சுருக்கேன், இத்தத்தண்டி ரோதையோட ஒரு வண்டி வாங்கி வச்சுருக்கேன், இது எவ்வளோ 1.70ன்னு. 1.70 டே உங்கள் ஆத்தா பாவம் அது விறகு வெட்டிட்டு வருது, உங்கள் அப்பா பாவம் செம்பரியாடி மேய்ச்சிக்கிட்டு வெயிலில் கடந்து கஷ்டப்படுறாரு, இந்த வண்டி எதுக்கிட்ட வாங்கினேன், நாளை பொண்ணை சம்பாரிச்சு ஒரு 10 வருஷம் போனதுக்கப்புறம் வாங்க வேண்டியதானப்பா. இப்படி சொல்கிறவே மனுஷன். அந்த வண்டியை பார்த்தோன்னே நம்மளால் கிருத்துரமாக தான் பேசுவேன். புது வண்டியா 1.70 ரவுண்டா குறைக்கல அவங்க, குறைக்கவே. இது போகிற போக்கில் வீல் பிடுங்கிட்டு போகுமா. அன்றைக்கி தச்சனம் தரலங்க மச்சான் வாங்கினாரு, போகும்போதே தீ பிடிச்சாம்ப்பா. பிள்ளை ஊட்டிலாம் போட்டுக்கிட்டு வண்டி சுத்தமாக சாம்பலாக போச்சு. இது எவனாவது சொல்லுவானாடா? ஆறுன அடிக்காது திடீர்னு எவளை மேலே முட்டி. பொம்பளை ஆளுங்க அதே மாதிரி தான். மெம்பாவம் சின்ன கூரை வீட்டிலே இருந்துக்கிட்டு அவன் கஷ்டப்பட்டு 10 பைசா வட்டிக்கு வாங்கி பொண்டாட்டி மூக்குத்தி தாலி கொடி அம்புட்டி அடகு வச்சு ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருப்பேன். வீடு கட்டி பால் காய்ச்சுக்கு 10:30 வைக்கும்போது பூராமே அன்றைக்கி இன்ஜினியராக மாறிடுவேன். வந்தமா தாலி மொய்ய செஞ்சம்மா சாம்பார் சோத்தை தின்னுட்டு போவோமையான்னு கிடையாது. போய் இப்படி பார்ப்பேன், பெட்ரூம்பு இதுக்குள்ளேயே இது புரிச்சு அடிக்குமே, அதானே கக்குசுது. தண்ணி நல்லா அடப்பு இல்லாமல் வரும். மேலே லைட்லாம் நல்லா இருக்கா. பெட்ரூம் இங்கே வைக்கக்கூடாது, இங்கே வைக்கவே கூடாது. இங்கே வச்சாலே தரத்தினே முடிச்சாச்சு. முனி ஓட்டை வர்றேன், இதுக்கு நேரம் முனி ஓட்டை வர்றேன். கக்கூசு இப்படி வைக்கக்கூடாது, வெளியே வரவே வராது. இதை கலட்டி கொண்டு போய் மானாமதுரை முக்கு ரோட்டில் வச்சுட்டு தெருவில் தெரியுங்க. கெடாவிட்டு பெரும்பாலும் விசேஷ நேரத்தில் சொல்கிறேன், 4 பேர் பேசினாலும் சாம்பார் சோத்தை போடுங்க, அதுதான் உங்களுக்கு நிம்மதி. நீ கறிச்சோறு ஓட்டேன்னா கிரக உன்னை பிடிச்சி ஆட்டுதுன்னு அர்த்தம். சாம்பார் சோறுக்கு வரும்போது எவனும் தண்ணி போட மாட்டேன். ஏய் அழகர் வீடு காது ஊத்துப்பா, கறிப்பா நாங்கள் தான் வெட்டினா செவரொட்டிலாம் மிதக்குதுரா. அப்போ 12 மணி ஆகிட்டு கோட்டை போட்டு போகணும்னு நிறைய போதில் போய் அண்டா கறியை அவன் தான் உழப்புவேன். உழப்பி டேப்பில் பிரட்டி மொய் நோட்டை கிழிச்சு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, தமிழகத்திலே என்னைக்கு டாஸ்மாக் கடை என்று ஒரு மது அரக்கனை ஒழிக்கிறீங்களோ அன்னைக்குத்தான் எல்லாத்துக்கும் நிம்மதி. இதே வேதி இந்த கிராமத்துக்கு நான் வருகின்ற பொழுது நான் பெரிய குடியாரனத்தான் இருந்தேன். என் நண்பே வந்திருக்கேன், மலேசியாவிலேருந்து வரதேன், ஊற்றி குடிப்பேன், போதையோடு தான் வருவேன். உண்மை அதேன். அப்படி குடியாரனாக இருந்த எம்கேஆர் இன்னைக்கு திருந்தி ஒரு மனிதனாக வாழ காரணம் என்னவென்றால் அதுதான் தன்னைத்தானே திருத்துவன் தான் தமிழன். ஏன்னா உங்களுக்கு நான் வேணா ஆகாதவனாக இருக்கலாம், ஏதோ கோமாளி வேஷம் போடுறேன், அவன் பேஜனை சம்பளத்துக்கு ஆடிட்டு போகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எனக்கு சொந்த பந்தமன் சொல்வதற்கு இந்த அண்ணன் தம்பி அத்தனை பேரும் கடைசி வரைக்கும் எனக்கு வேண்டும். உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன், குடித்தது போதும், கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் குடும்பத்தையும் ஊரில் 4 பேர் பேசுகிற விதமாக இன்னார் மயன் அவங்க அப்பா ஒரு காலத்தில் பிழைக்காமல் இருந்தாலும் இவன் குடியை விட்டுட்டு இன்றைக்கி நல்லா இருக்கான்னு உங்கள் அப்பா அம்மாவுக்கு பேர் வாங்கி கொடுங்க ஐயா. இந்த ஊர் மட்டும் கிடையாது, இந்த உலகத்திலேயே போராமத்தனம் அதிகமாக இருக்குங்க ஐயா. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. நீ நல்ல வீடு நல்ல காரு வாங்கிட்டேன்னா உன்னை வீட்டை சுற்றி கழுத்திருப்பேன், சேவை மண்டையும் எலும்பு சம்பளமும் குங்குமமாக கொட்டி வச்சுட்டு போயிடுவேன். அதுலேயும் சில பேர் தெரியும் படக்குன்னு கேட்குற மாதிரி ஏதாவது கோடாங்கியிருக்கானா. ஒருத்தர் இருக்கேன் அங்கே அறந்தாங்க பக்கம் வச்சவொடனே ஒரு வாரத்தில் கேட்குதான், குடும்பமே வெட்டி இழுக்குதான். அது லேட்டுங்க, ஒரே நாளில் கேட்குற மாதிரி 1.5 லட்சம் செலவு பண்ணுற மாதிரி எவனாவது இருக்கானா. அவன் வந்துட்டு பிட்டை போட்டு விட்டுருவேன், எதிர்த்த வீட்டில் தான் உனக்கு வேணான்ட்டு. இவன் டெய்லி எதிர்த்து விட்டுக்காரனே பார்ப்பேன், நீ தான் எனக்கு ஜீவன் வச்சுருக்கியா. அவன் பாவம் செய்தி வீடு காசு இல்லாமல் தெரியுவேன், ஏவி விட்டு போயிடுவேன். அதனால் எல்லோரும் கோளாறாக பொழைச்சிக்கங்க. நாடகத்தை நல்லபடியாக ஆரம்பித்தாச்சு. மண் ஒரு மாதிரியாக கசகசன்னு இருக்குது, மருதமணி கண்ணு வேற ஏற்கனவே எப்படி இருக்கு. தலைவாவா பாடுதேன். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், பம்பா நதிக்கரை ஓரம்